அனைவருக்கும் வணக்கம். தோழர் யமுனா ராஜேந்திரன் அவர்களுடைய மணிரத்னம் அழகியலும் கருத்தியலும் என்ற நூல் குறித்து சுருக்கமாக சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். யமுனா ராஜேந்திரன் அவர்கள் எழுத்திலே மட்டுமல்ல, பழகுவதிலும் அழகியலோடு பழகக்கூடியவர். லண்டனில் விடுதலை புலிகள் அலுவலகத்தில் கிட்டு அவர்களுடைய அறையில் நான் தங்கியிருந்த போது முதலாக அப்போது அங்கே தான் வந்தார். என்னை ஒரு நாள் என்னோடு மாறுங்கள் என்று அழைத்தார். ஹைகேட் கல்லறையில் மார்க்சினுடைய கல்லறை இருக்கிற இடத்திற்கு அழைத்து போனார். போங்க, உங்கள் மார்க்ஸ் போய் கொஞ்சுங்க என்று அனுப்பினார். அப்படித்தான் அவருடைய பழக்கம் ஆரம்பமானது. ஹைகேட் கல்லறை என்று சொல்கிற போதுதான் மார்க்சினுடைய மறைவை கூட எங்கெல்ஸ் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்று சொன்னது நமக்கு நினைவு வரும். அவருடைய மரணத்தை கூட அப்படி அவர் இலக்கிய சுவையோடு சொல்ல முடிந்தது. மார்க்சினுடைய இலக்கியத்தின் அழகியலை பற்றி மூலதனம் முதல் மொழிபெயர்த்த போது நான் தொகுத்த அந்த செய்திகளைத்தான் மார்க்சின் தூரிகை என்று நூலாக எழுதினேன். இங்கே மணிரத்னத்தினுடைய படைப்புகளில் இருக்கிற அழகியல், அது பேசுகிற கருத்தியலை பற்றி நாம் ஆராய்கிறோம். மணிரத்னம் என்ற ஒரு மனிதரை மறந்துவிட்டு அவருடைய படங்களை மட்டும் மனதிலே நிறுத்தி இந்த படங்களில் காணப்படுகிற அழகியல் கருத்தியலை பற்றித்தான் நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த நூலினுடைய தொடக்கத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு பகுதி மணிரத்னத்தினுடைய முதல் அரசியல் பேட்டி என்று நண்பர் குணா எடுத்த பேட்டியின் ஒரு பகுதியை எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். நான் மணிரத்னத்தினுடைய எல்லா படங்களையும் பார்த்தவன் இல்லை, பார்க்க வேண்டிய தேவை எழவில்லை. ரோஜா, பம்பாய், கன்னத்தில் முத்தமிட்டால், நாயகன், இந்த படங்களை இதே போன்ற திரைப்பட திறனாய்வுக்காக வேண்டி பார்த்திருக்கிறேன். மோனராக நான் பார்த்ததில்லை. இந்த தொடக்கத்திலேயே சொர்ணவேல் ஈஸ்வரன் அவர்கள் மணிரத்னத்தினுடைய அருமையான படங்கள் என்று 2 படங்களை குறிப்பிட்டிருந்தார். ஒன்று மௌனராகம், இன்னொன்று நாயகன். நேற்று முதல் வேளையாக இரவு மௌனராகத்தை பார்த்துவிட்டேன். நாயகன் நான் ஏற்கனவே பார்த்த படம். அதேபோல் மணிரத்னம் அளித்திருக்கிற சில பேட்டிகள், குறிப்பாக குணாவுக்கு அளித்த பேட்டி, வெல்லும் சொல் பகுதியில் வந்த பேட்டி, அதை பார்த்தேன். அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இங்கே எடுப்பில் கொடுத்திருக்கிறார்கள். அது நடக்கலாம், நாம் வலுவாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் விளிம்பினை சக்திகள் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கக்கூடாது. மணிரத்னம் தன்னுடைய நோக்கமாக அறிவிக்கிற பகுதி இது. அச்சம் கொண்டு எளிதாக ஒரு கூட்டுக்குள் சென்று அடைபட்டு விடக்கூடாது. நீங்கள் சரியாக இருக்கும் வரை நீங்கள் செய்வது நேர்மையானது என்று உங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். அடுத்து, எங்களுக்கு ஒழுக்க காவல் தேவையில்லை. காலங்காலமாக இருந்து வரும் ஒரு கலாச்சாரம் நம்மிடம் உள்ளது. இது மணிரத்னத்தினுடைய பார்வை. காலங்காலமாக ஒரு கலாச்சாரம் நம்மிடம் உள்ளது. நல்லது கெட்டதுகளை ஆணையிடும் ஒரு சிறிய குழு எங்களுக்கு தேவையில்லை. நல்லதும் கெட்டதும் குறித்த உணர்வு தலைமுறைகளாக நமக்குள் கடத்தப்பட்டு வருகின்றன. அவருடைய விழுமியங்களுக்கான சான்று இது. எந்த படத்திலும் வருகிற உரையாடல் அல்ல, நேரடியாக ஒரு பேட்டியில் அவர் தெரிவிக்கிற கருத்துக்கள். இதற்கு நாம் கடைசியில் திரும்பி வருவோம். ஏனென்றால் இதுதான் அவருடைய கருத்தியலை நமக்கு உணர்த்தக்கூடியது, எப்படி வரையறுக்கப் போகிறோம் என்பதை. இதை சொன்னவர் மணிரத்னம் என்பதை மறந்துவிட்டு யாரோ எங்கோ சொன்னது என்று படித்தால் அது யாராகவும் இருக்கலாம், அது யாருக்கு எதிரானதாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த சொற்களை பேசியவர் மணிரத்னம் என்பதும் அவர் எடுத்த படங்கள் பேசிய செய்தியையும் இணைத்து பார்த்தோமானால்தான் உண்மையிலேயே மணிரத்னத்தினுடைய கருத்தியல் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நான் இந்த புத்தகத்தில் பல படங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கு. ஒன்றை மட்டும் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன், குறுகிய நேரத்திற்குள் பேச வேண்டும்.
அது கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற அந்த படம். அந்த படம் குறித்து அவர் எழுதியிருக்கிறார். திரைப்படத்தினுடைய வலிமையான அந்த ஆற்றல், ஊடக ஆற்றல், அடிக்கடி லெனின் லூனாசார்ஸ்கியிடம் சொன்ன அந்த ஒரு வாக்கியத்தை எடுத்து காட்டுவார்கள். இருப்பதிலேயே மிக வலிமையான ஊடகம் என்று லெனின் சொன்ன காலத்தில் அது வெறும் அசையும் படங்களாக இருந்தது, அவ்வளவுதான், பேசும் படங்களாக இல்லை. 1914 தான் பேசும் படமாக தொடங்கியது. ஆனால் நமக்கு இருக்கிற மிக வலிமையான ஊடகம் என்று லெனின் அந்த கருவியை கருதுகிறார். பிற்காலத்தில் அது மெய்ப்பிக்கப்பட்டது. இங்கே யமுனராஜேந்திரன் எடுத்து காட்டக்கூடிய அந்த 3ஆம் சினிமா, லத்தீன் அமெரிக்க படங்கள் எல்லாம் அதைத்தான் மெய்ப்பிக்கின்றன. திரைப்படங்களின் வலிமை நல்லதற்கோ கெட்டதற்கோ எப்படி பயன்படும் என்பதற்கு தமிழ்நாட்டுக்கு புதிய பாடம் யாரும் கற்பிக்க தேவையில்லை. அது பராசக்தியாக இருந்தாலும் சரி, இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிற மணிரத்னத்தினுடைய படங்களாக இருந்தாலும் சரி, இரண்டு முனைகளிலே எடுத்துக்காட்டுகளுக்காக சொல்கிறேன். இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் இந்த படத்தை அது என்ன கருத்தை சொல்ல வருகிறது, அதன் மூலம் அவர் எதை மெய்ப்பிக்க பார்க்கிறார், எந்த கதையை பற்றி இது பேசுகிறது? ஈழச்சிக்கலை பற்றி அதை பின்னணியாக கொண்டு 2002 எடுக்கப்படுகிற கதை. வேறு சில படங்கள் ஒரு கதை களமாக ஒன்றை கொண்டு எடுக்கிற படங்கள் வேறு. தனிமனித உறவுகளை சார்ந்து கதைக்களமாக ஏதோ ஒரு பின்னணி, வரலாற்று பின்னணியை எடுத்துக்கொள்ளும். ஆனால் இது அப்படி அல்ல. நேரடியாக அந்த சிக்கலை மையப்படுத்தி அதற்கான பாடல்கள், அதற்கான காட்சிகள், அதற்கான கதை மாந்தர்கள் என்று உருவாக்கி வருகிற படம் இது. அப்படி ஒரு படத்தில் ஈழச்சிக்கலை பற்றிய அவருடைய புரிதல் என்ன என்பதுதான் முக்கியமான கேள்வி. அந்த புரிதலுக்கும் ஒரு பாமர புரிதலுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா, அல்லது அந்த புரிதல் என்பது இந்திய அரசினுடைய புரிதலை, சிங்கள பேரினவாதத்தினுடைய புரிதலை கொண்டிருக்கிறதா? அவர் வேறு ஒரு பேட்டியில் இதை பற்றி பேசுகிறார். ஈழத்தமிழர் சிக்கல் குறித்தே பேசுகிறார். அவர் மிக தெளிவாக சொல்கிறார், வெளியிலிருந்து இலங்கைக்கு சென்றவர்களால் வந்திருக்கிற பிரச்சனை. தெளிவாக மணிரத்னத்தினுடைய வாசனம் இது. அவுட்சைடர்ஸ் ஹவ் கிரியேட்டட் திஸ் ப்ராப்ளம் இன் லங்கா. அவருக்கு என்ன தெரியவில்லை? இங்கே சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா, இங்கேருந்து அங்கே போய் நாடு கேட்கலாமா? தமிழை இங்கேருந்து அங்கே போய் நாடு கேட்டுக்கிட்டு இருக்கிறான், வேற ஒரு நாட்டில் போய். அதாவது ஈழத்தமிழர்கள் அங்கு இலங்கையில் ஒரு சில பகுதிகளை தாயகமாக கொண்டவர்கள். இட் இஸ் தேர் ஹோம்லேண்ட். அவங்க போயெல்லாம் நாடு கேட்கவில்லை. இவர்களுக்கும் மலையகத் தமிழர்களுக்குமான வேறுபாடு மணிரத்னத்திற்கு தெரியவில்லை, அல்லது தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. தெரிந்து கொண்டிருந்தாலும் மறைக்கிறார், ஏதோ ஒன்று தான். ஆனால் மிக தெளிவாக சொல்கிறார், இது இங்கிருந்து போனவர்களால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை. இந்த போராட்டத்தினுடைய சாரத்தையே ஒரு போர் முறை பற்றிய பிரச்சனையாக, ஒரு தற்கொலை போர், அதை பற்றி எழுகிற தாக்கம், ஒரு குழந்தைக்கு ஏற்படுகிற துயரம், அந்த குழந்தையை காட்டி ஈட்டப்படுகிற அனுதாபத்தை, பரி உணர்வை இந்த சிக்கலுக்கு எதிராக திருப்புகிறார். தலைவர் பிரபாகரன் அவர்கள் நிறைய திரைப்படம் பார்க்கக்கூடியவர், பார்த்திருக்கிறார். இந்த படத்தை பற்றி அவர் சொன்ன ஒரே ஒரு வரியிலே சொன்னார், எங்கள் போராட்டத்தை மணிரத்னம் சரியாக காட்டவில்லை. இந்த ஒரே வரிதான். போராட்டத்தை காட்டவில்லை என்றால் போராட்டத்திற்கான மூல காரணத்தை பற்றி எதுவும் கிடையாது, போராட்ட சூழலை பற்றிய அறிவும் கிடையாது. இந்த போராட்டத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிற ஏதாவது ஒரு வரலாற்றை, அறிக்கைகளை எதையாவது படித்து அதன் அடிப்படையிலிருந்து இந்த படத்தினுடைய திரைக்கதை, வசனம் இதையெல்லாம் எழுதியிருக்கிறாரா என்றால் எதுவுமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு விதமாக இந்த பிரச்சனையை பார்க்கிறார். ஒன்று, இந்தியாவினுடைய எல்லை பிரச்சனை, காஷ்மீராக இருந்தாலும் வடகிழக்காக இருந்தாலும் அது இந்தியாவினுடைய எல்லை பிரச்சனை. அவர் எப்படி விளிம்பு நிலை சக்திகள் என்று சொல்கிறாரோ, விளிம்பு நிலை மனிதர்கள் என்று சொல்கிறாரோ, அதுபோல் இதெல்லாம் விளிம்பு நிலை சிக்கல்கள். இரண்டாவது, இலங்கையில் வெளியிலிருந்து போய் தொல்லை கொடுக்கிறார்கள். இதுதான் பிரச்சனையுடைய சாரம்.
அந்த துயரத்தை ஒரு பெண்ணின் மீது சுமத்துகிறார். இந்த புத்தகத்தில் எடுத்த எடுப்பிலேயே நம்முடைய யமுனா ராஜேந்திரன் காசாவில் மரணித்த 5 வயது பாலஸ்தீன பெண் குழந்தை ஹிண்ட் ரஜபுக்கு என்று இந்த நூலை படையலாக்குகிறார். மணிரத்னம் ஈழம் பற்றிய ஒரு படத்தை, ஈழத்தை பின்னணியாக கொண்ட, ஈழப் போராட்டத்தை பின்னணியாக கொண்ட படத்தை ஒரு கற்பனையான ஒரு குழந்தை என்பது இல்லை, ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பலி கொடுத்திருக்கிற ஒரு போராட்டத்தை பற்றி சொல்லுகிற போது, போராட்டத்தினுடைய விளைவாக துயரப்படுகிற ஒரு குழந்தையின் துயரத்தை காட்டி அந்த போராட்டத்திற்கு எதிரான கருத்தை அவர் உருவாக்குகிறார். இதான் இதனுடைய சார. இந்த போராட்டத்தை படமாக வெளியிடுவதாக இருந்தால், களத்தில் போரிட்டுக் கொண்டிருக்கிற போதே புலிகள் எடுத்திருக்கிற 100கணக்கான படங்களை பார்த்தாலே போதும். அத்தனை படங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். போர்க்கலையிலே மட்டுமல்ல, கலைப்போரிலும் வல்லவர்கள் என்று நான் சொல்வதுண்டு. இது எதையுமே பார்க்காமல் தான், அல்லது பார்த்தாலும் அதை மறைத்து தான் இந்த படத்தை எடுக்கிறார். இந்த திரைப்பட ஊடகத்தினுடைய வலிமை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக யமுனராஜேந்திரன் காசா பற்றி பேசியிருப்பதால் சொல்கிறேன். ஜயோனிஸ்டுகள், இஸ்ரேலிய யூதவியர்கள் தங்களுடைய இருப்பை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக ஹோலோகாஸ்ட் எனப்படுகிற அந்த முழு பேரழிவை தொடர்ந்து நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். உலகின் பல பெரிய நகரங்களில் ஹோலோகாஸ்ட் மியூசியம்ஸ் என்று ஆஷ்விட்ஸ் முகாமை எல்லாம் மீண்டும் கலைப்படைப்பாக உருவாக்கி காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். எந்த ஊருக்கு போனாலும் நாம் பார்க்கலாம். விடாது அதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். அதையே தங்களுடைய இருப்பை நியாயப்படுத்துவதற்காக இன்றைக்கு அவர்களுடைய ஆக்கிரமிப்பை எதிர்க்கிறவர்களை கூட இவர்கள் ஆன்டிசெமிட்டிஸ்டினால் தான் இப்படி சொல்கிறார்கள், யூத எதிர்ப்பினால் தான் இன்றைக்கு இஸ்ரேலை எதிர்க்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாலத்தீனர்களுக்கு நிகழ்ந்த பெரிய துயரம் நக்பா 1948 நேரிட்டது. நக்பாவுக்கு எங்குமே நினைவு சின்னம் கிடையாது. ஒரு சராசரியான அரசியல் மாணவர்களை நக்பா என்று கேட்டால் பல பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த நக்பா என்ற துயரத்தை வரலாற்றில் நிலைக்க செய்த ஒரே ஒரு வடிவம் திரைப்படம் தான். பாலத்தீன திரைக்கலைஞர்கள் இவ்வளவு துயரத்திற்கு இடையில், புலம்பெயர்ந்த வாழ்வுக்கு நடுவில், உலகமெங்கும் சிதறி கிடக்கிற அந்த மக்கள் மத்தியிலிருந்து அந்த பாலத்தீனம் பற்றிய, பாலத்தீனத்தினுடைய துயரத்தை பற்றி ஏராளமான படங்கள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பிடத்தக்க ஒரு 5 படங்களை நீங்கள் முழுமையாக பார்த்தாலே போதும், நக்பாவினுடைய துயரம் என்ன என்பதும், பாலத்தீன தாயக மீட்புக்கான போராட்டத்தினுடைய தேவை என்ன என்பதும் புரியும். இந்த ஈழத்தில் மணிரத்னம் படம் எடுக்கிற அந்த காலத்திற்கு 2 ஆண்டு முன்னர் சரோஜா என்று ஒரு சிங்கள படம் வந்தது. அந்த சிங்கள படத்தில் அந்த சிங்கள தரப்பை நியாயப்படுத்துவதற்கு எடுக்கப்படுகிற படம் மணிரத்னம் கையாண்ட அதே யுக்தியை கையாளுகிறது. போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, அதனுடைய துயரம், அதன் மூலமாக பரிதாபத்தை திரட்டுவது. இன்றைக்கு நம் ஹமாஸுக்கு எதிரான பரப்புரைக்காக இஸ்ரேல் பயன்படுத்துகிற முறை, 45,000 பேர் காசா முனையில் இந்த ஓராண்டு காலத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் குழந்தைகள், பெண்கள். எதை பற்றியுமே கவலைப்படாமல் சொல்லுகிறார்கள், ஓராண்டு முன்பு அக்டோபர் 7 அல்லது 8 1200 பேர் நாங்கள் கொல்லப்பட்டோம். அதற்குத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது காசாவில் செய்யலாம், லெபனானில் செய்யலாம், ஈரான் மீது தாக்கலாம். ஒரே ஒரு பார்வை தான் அது. என்னவென்றால், அந்த காலத்தில் வில்சன் சர்ச்சில் சொன்னார், இவர்கள் எல்லாம் மனிதத்தன்மைக்கு கீழானவர்கள், சப்ஹியூமன். உண்மையிலே ஒரு பாலத்தீன பத்திரிகையாளரோடு பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னார், இஸ்ரேலை, ஜயோனிசத்தை நிறுவியவர்கள் தியோடார் ஹெர்சல், அங்கே ஆள் இல்லை, a land without people for a people without a land. இதான் ஜயோனிசத்தினுடைய முழக்கம்.
ஆளில்லாத ஒரு நாடு, நாடில்லாத மக்களுக்காக. ஆனால் உண்மையில் அங்கே மக்கள் இருந்தார்கள், ஏராளமாக இருந்தார்கள், வதிந்து கிடந்தார்கள். இது தெரியும். தியோடார் ஹெர்சல் அவருடைய ஆட்களை அனுப்பி அங்கிருந்து என்ன நிலவரம் என்று செய்தி அனுப்ப சொல்கிறார். அவர்கள் அனுப்புகிறார்கள். இங்கே மணமகள் இருக்கிறாள், ஆனால் அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அவருடைய குறியீட்டு சங்கேத சொல் அதுதான். நாடு இருக்கிறது, ஆனால் அந்த நாடு ஆள் இல்லாத நாடாக இல்லை, மக்களோடு கூடிய நாடாக இருக்கிறது. இதை எப்படி நியாயப்படுத்தினார்கள்? கோல்டா மேயர் தே ஆர் நாட் எ பீப்புள் என்று சொன்னார். பாலத்தீனர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் சோகால்டு பாலஸ்தீனியன்ஸ். தேசிய நச்சுக்களுடைய மையமாக இருப்பதே இந்த அடையாள முகவரி மறுப்பு தான். அனுரகுமாரா இலங்கையர்கள் என்று சொல்வார், தமிழர்கள் என்று சொல்ல மாட்டார். இந்திய அரசமைப்பு சட்டம் இந்தியர்களை பேசும், தமிழர்களை பேசாது. ஒரு அடையாளம் இல்லை. ஏதோ ஒரு மொழி பேசுகிற ஒரு மக்கள், ஒரு தேசிய அடையாளமே இல்லை. இதைத்தான் மணிரத்னம் நுட்பமாக அதிலே செய்கிறார். இலங்கையினுடைய பிரச்சனை இந்தியாவினுடைய எல்லை பிரச்சனை. காஷ்மீர் சிக்கலுடைய வரலாறு தெரிந்த யாரும் அது வெறும் எல்லை பிரச்சனையாக பார்க்க மாட்டார்கள். காஷ்மீரை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்காக, ஒரு எல்லை மாநிலத்தை நம்மோடு வைத்துக் கொள்வதற்காக, நாட்டினுடைய நிதி நிலையில் பெரும்பகுதியை செலவிட வேண்டுமா? அந்த பள்ளத்தாக்கு மக்கள் விரும்பினால் அவர்கள் காஷ்மீரோடு போகட்டுமே என்றுதான் அம்பேத்கர் சொல்லி பதவி விலகினார். அவர் பதவி விலகிய 4 காரணங்களில் அது ஒரு காரணம். காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி, இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா. இது இங்கு இடதுசாரிகள் இருந்து வலதுசாரிகள் வரைக்கும் எல்லோரும் திருப்பி திருப்பி பேசுகிற வசனம், முழுப்பை. எப்படி இன்டெகிரல் பார்ட்? நான் ஒரு விவாதத்தின் போது ஒரு பாஜக தலைவரிடம் கேட்டேன், காஷ்மீர் அவர்கள் விரும்பினால் போகட்டுமே, என்ன பாரத மாதாவினுடைய சிரசத்தை எப்படி இழப்பது என்றார். பாரத மாதாவினுடைய சிரசம் அதை எப்படி இழப்பது என்றார். நான் கேட்டேன், அப்படியானால் பாரத மாதா பிறக்கும் போது முண்டமாக பிறந்தாளா என்று கேட்டேன். இல்லை, 47 ஆகஸ்ட் 15 அன்று காஷ்மீர் இந்தியாவோடு இல்லை. காஷ்மீர் இல்லை, கன்னியாகுமரி இல்லை. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை என்பார்களே. பிரித்தானிய இந்தியா இவங்க கையில் அதிகாரத்தை ஒப்படைத்தது என்பது காஷ்மீர் இல்லாத இந்தியா தான். இது பிரிக்கவே முடியாத பகுதி என்றால் அக்டோபர் 26 அன்று இணைப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டது என்று எப்படி வரலாறு சொல்கிறது? பிரிந்திருந்தால் தானே இணைப்பு வரும். அப்ப காஷ்மீரை கருத்தை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுக்கிற போது அந்த படத்தின் மூலமாக நீங்கள் அந்த வரலாற்று பின்னணியை ஒழுங்காக சொல்லி உங்கள் கதை பாத்திரங்களை கடத்தலோ ஆயுத போராட்டமோ எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் மிக தெளிவாக சொல்லுகிறார், இது ஒரு பார்டர் இஷ்யூ, இந்தியாவினுடைய பார்டர் இஷ்யூ, அவ்வளோதான் காஷ்மீர். இந்தியாவில் எப்போ இருந்துச்சு காஷ்மீர்? அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி என்ன? ஷேக் அப்துல்லா 14 வருஷம் சிறையில் வைத்ததை பற்றி வரலாற்றில் இடம்பெற்று தெரியாதா உங்களுக்கு? எப்படி அது போராட்டம் மாறியது தெரியாதா? ஐக்கிய நாடுகள் அமைப்பிலே போய் என்ன செய்வீர்கள்? மிக அண்மையிலே டெல்லி ஆளுநர் அருந்ததி ராய் மீது ஒரு வழக்கு போடுவதற்கு இடம் கொடுக்கிறார். 2010 தில்லியில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியது. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். அந்த பேச்சுக்காக ஏற்கனவே சிதம்பரம் வழக்கு போடுவதற்கு மிரட்டிய போது அவர்கள் என்னோடு கூட நேருவையும் கூண்டில் ஏற்றுங்கள் என்று ஹிந்து ஏட்டில் ஒரு கட்டுரை எழுதினார். அவரையும் சேர்த்தார். ஏன்னா அவர் 57 வரைக்கும் நேரு என்னென்ன பேசினார் என்பதையெல்லாம் அவர் பட்டியலிட்டு கொடுத்தார். ஐநாவில் என்ன உறுதி கொடுத்தார்கள், பிளபிசைட் கமிஷன் எல்லாத்தையும் எழுதினார். இந்த வரலாற்று விவரங்கள் எதுவுமே இல்லாமல் எடுக்கிறார்கள். அதில் மணிரத்னம் காஷ்மீரோடு நிறுத்தி கொள்ள விரும்பவில்லை. நான் காஷ்மீர் பற்றிய விமர்சனங்கள் பலவற்றில் இதை சொல்லியிருக்கிறேன். படத்திலே ஒரு காட்சி வரும், சிலவற்றை நுட்பமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். தன்னுடைய கணவன் கடத்தப்பட்டிருக்கிறான் என்பதை காஷ்மீர் போலீஸ் அதிகாரியிடம் போய் அந்த பெண் சொல்வார். அந்த போலீஸ் அதிகாரி, நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீ அங்கே போய் பாருமா. அதாவது காஷ்மீர் போலீஸுக்கு அதிகாரம் கிடையாது, அங்கே இந்திய இராணுவம் தான் முடிவு பண்ணணும் என்பதுதான் அதனுடைய உண்மை. அந்த கடத்தி செல்லப்பட்டவன் அவனுக்கும் அவனை கடத்தி வைத்திருக்கிற
மணிரத்னத்தினுடைய பார்வையில் அந்த காஷ்மீர் பயங்கரவாதிக்கும் ஒரு உரையாடல் வரும். அவருக்கு அந்த காஷ்மீர் போராளிக்கு தமிழ் தெரியும். இந்த கடத்தப்பட்டவன் பேசுவான், எதிர்த்து கடத்தப்பட்டவன் பேசுகிற போது அவன் திருப்பி கேட்பான், இந்த போராளி கேட்பான் அவன்கிட்ட, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா, தமிழ் திமிரா என்று கேட்பான். அந்த அதிகாரி பதில் சொல்லுவான், கடத்தப்பட்ட அதிகாரி, இல்லை இந்தியத்தில். ஆக திமிர் இருந்தால் கூட அது தமிழ் திமிராக இருந்துவிடக்கூடாது. தமிழ் பெருமிதம் என்பது கூடாது. காஷ்மீர் படத்தில் வந்தாலும் சரி, எங்க போனாலும் தமிழா இருக்கக்கூடாது, அங்கேயும் இந்தியனாகத்தான் இருக்கணும். நான் இந்தியன் திரைப்படம் பற்றி ஒரு விமர்சனத்தில் பேசும்போது சொன்னேன், சரி நீங்கள் லஞ்ச ஊழலுக்கு எதிராக படம் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு மிகையான ஒரு கற்பனை, ஒரு கிழமை பண்ணுறான்னு, அதுக்கு ஏன் இந்தியன்னு பேர் கொடுத்தீங்க? என்ன உண்மை என்னன்னா, நாமெல்லாம் இந்தியனாக இருக்கணும்னா லஞ்ச ஊழலை ஏற்றுக்கணும். ஏன்னா பிரித்தானியர் பீரங்கிகளால் ஒன்றுபடுத்திய இந்தியாவை இன்றைக்கு ஒன்றுபடுத்தி கொண்டிருப்பது லஞ்சம்தான். அதானி மீதான வழக்கு அதற்கு சான்று. நீங்கள் இந்தியனாக இருக்க விரும்பினால் லஞ்ச ஊழலை ஏற்றுக்கொள்ளணும். இந்தியா இருக்கிற வரைக்கும் லஞ்ச ஊழல் இருக்கும். இந்தியா ஒழிந்தால்தான் லஞ்ச ஊழல் ஒழியும். இந்திய அடையாளம் லஞ்ச ஊழலுக்கு எதிரான அடையாளம் அல்ல. அது நேதாஜி வைத்திருந்த அடையாளம் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக. நீ யாருக்கு எதிராக அதை கொண்டு வந்து இன்னைக்கு நிறுத்துகிறாய்? எந்த தேசபக்தியை இவ்வளவு மெனக்கட்டி இவர்கள் வளர்க்க விரும்புகிறார்கள்? உச்சநீதிமன்றத்தில் ஒரு நாள் தீர்ப்பு கொடுத்தார்கள். இந்த திரைப்பட கொட்டகைகள் எல்லாம் படம் போடுறதுக்கு முன்னால் தேசிய கீதம் போடணும், தேசிய கீதத்தை பாடணும். முதல்ல கடைசியில் நாங்கள் எல்லாம் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. பார்த்தா முதல்ல போட்டால் எப்படியா கட்டாயப்படுத்தியாவது வச்சிடலாமேன்னு பார்த்தாங்க. முடிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு உள்ள வர ஆரம்பித்தாங்க. இது எப்படி இந்த தேசபக்தி வளரும்? நாங்கள் சிறையில் இருந்தபோது தோழர்கள் இந்த நீதிமன்றங்களில் நிறுத்தி கூண்டுகளில் பாட்டு பாடுவோம். பாடுபடும் சந்திரசேகர் ஒரு பாட்டு எழுதினார். ஜனகணமனம் மெட்லியே ஒன்று எழுதினார். பசி பஞ்சம் பட்டினி இதுதான் இந்தியான்னு ஆரம்பிக்கும். இந்த பாட்டை நீதிமன்றத்தில் பாடின உடனே இருந்த போலீஸ் பூரா அட்டென்ஷனில் வந்து விரைச்சு நின்னான். ஏன்னா அவனுக்கு பொருளே புரியாத ஒரு தேசபக்தி. இந்த தேசபக்தியை தான் இவர்கள் மெனக்கெட்டு வளர்க்குறாங்க. இதை வளர்த்து அதுக்கு காஷ்மீர் ஒரு சாக்கு, கன்னத்தில் முத்தமிட்டால் அதற்கு ஒரு காரணம். ஒரு சிக்கலை எடுத்துக்கொண்டு அதனுடைய தொடர்ச்சி என்ன? கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தை இன்றைக்கு ஈழத்தமிழர்களிடம், தமிழக தமிழர்களிடம் நீங்கள் போட்டு காட்டி வரவேற்பு பெற முடியுமா? காலத்திற்கும் நிலைக்கின்ற படைப்பு என்பது எது? அது பேசுகிற சிக்கல் நிலைத்த சிக்கலாக, அதன் மீது தீர்வுகளை சொல்லுகிற சிக்கலாக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதாக இருக்கட்டும். இப்போ இந்த பார்ட் 2 படம் எடுக்கிறாங்க இல்லையா? நான் மணிரத்னத்தை கேட்குறேன், கன்னத்தில் முத்தமிட்டால் பார்ட் 2 எடுப்பீங்களா? எடுத்தால் 2009 இனவழிப்பு பற்றி பேசாமல் எடுக்க முடியுமா உங்களால்? ஒரு சில சிங்கள கலைஞர்கள் ஒழுங்காக இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க, வெளிநாட்டு கலைஞர்கள் எடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சமாவது உண்மைக்கு நேர்மையாக இருந்து, இதில் உண்மைக்கு நேர்மையாக நீங்கள் இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த சிக்கலை பற்றிய புரிதல் என்பதே கிடையாது என்பதுதான் உண்மை. அப்படி இருந்து கொண்டு இதை எடுக்கிற போது இந்த படங்களோடு மற்ற படம் எல்லாவற்றையும் நாம் இணைத்து பார்த்தால், அவருடைய பம்பாய், ரோஜா, கன்னத்தில் முத்தமிட்டால், இது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு பார்த்தோம்னா அவர் மிக நுட்பமாக முன்வைக்கிற, கலை அழகோடு முன்வைக்கிற அந்த கருத்து, நீங்கள் இனிப்பு தடவி கொடுக்கிற அந்த நஞ்சு, அகண்ட பாரதம் என்ற நஞ்சு, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆர்எஸ்எஸ் கருத்தியலை நீங்கள் திரைப்படத்தில் செயல்படுத்துகிறீர்கள், அவ்வளவுதான். இதைத்தான் இந்த ஒரு படம் அல்ல, அவருடைய படங்கள் அனைத்திலும் இழையோடுகிற அந்த கருத்து என்பது அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடைசியாக ஒன்று நண்பர்களே, நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த மணிரத்னம் மீதான விமர்சனம் அல்ல, அவருடைய படங்கள், அவருடைய இந்த படங்களில் வெளிப்படுகிற அழகியல், கருத்தியல்.
மணிரத்னத்தை பார்த்து நிறைய இளைஞர்கள் திரைக்கலை கற்றுக்கொள்கிறார்கள், திரைக்கலையில் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எதை நீக்கிவிட்டு எதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வரலாற்று அரசியல் நோக்கில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு வேண்டுகோள் தான் இது. நீங்கள் ஒருவரை வில்லனாக்கி ஒதுக்கி தள்ளுவது நோக்கம் அல்ல. இதே மணிரத்னம் 1919ஆம் ஆண்டு ஒரு அறிக்கை, ஒரு கூட்டறிக்கையில் கையொப்பமிட்டார். அதில் நிறைய திரைப்பட கலைஞர்கள், எழுத்தாளர்கள். அது 2019, மன்னிக்கணும், 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அக்கலக் படுகொலை நடந்தது. மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று சொல்லி. அப்புறம் இந்த பசு காவல், பசு குண்டர்கள் என்று அங்கங்கு அவர்கள் நடத்தினாங்க. ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட சொல்லி கட்டாயப்படுது. நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இது எல்லாத்தையும் நியாயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் 2019 மோடி வந்து 14, 19 49 கலைஞர்கள் சேர்ந்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மோடிக்கு திறந்த மடல் எழுதினாங்க. இந்த 49 பேரில் மணிரத்னமும் இருந்தார். எல்லாருக்கும் சந்தேகம், எழுதினாரோ இல்லையோன்னு. அப்புறம் பார்த்தாங்க, இவர் எழுதினது உண்மைன்னு ஆயிடுச்சு. இதற்காக வேண்டி இந்த 49 பேர் மீதும் வட மாநிலத்தில் ஒரு வழக்கு போடப்பட்டது. அது வந்து செடிஷன், அரச துரோக வழக்கு. அதாவது முஸ்லீம்கள் தாக்கப்படுவதை சொல்ல, இது வந்து தேசத்திற்கு அவமானம், தேசத்தை நீங்கள் இழிவுபடுத்தி விட்டீர்கள். செடிஷனாக தேச துரோகம் அல்ல, அது அரச துரோகம் தான். நான் இங்கே தமிழில் தேச துரோகம்னு சொல்கிறேன். அந்த அரச துரோக வழக்கு போடப்பட்டது. இப்போ மணிரத்னம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நீங்கள் இஸ்லாமியர் பக்கம் பேசினால் அல்லது கும்பல் வன்முறை எதிர்த்தால், ஆர்எஸ்எஸ் குண்டர்களை கண்டித்தால், நீங்கள் பெரிதும் மதிக்கிற நாடு உங்களை தேச துரோகியாக கருதும். இந்த முரண்பாட்டுக்கு நீங்கள் எப்படி தீர்வு காணப் போகிறீர்கள்? எனக்கு மனோராகம் படம் பார்க்க தொடங்கிய உடனே தோன்றியது என்னவென்றால், அந்த திவ்யாவினுடைய கதாபாத்திரம், அவள் ஒரு முற்போக்கான பெண்ணாக இருக்கிறாள். இந்த பெண் பார்ப்பது என்ற அந்த கேவலமான செயலை அவள் மறுதளிக்கிறாள். எதுக்கு? அது பின்னால் அதற்கு வேற ஒரு காரணம் கற்பிக்கிறார்கள். ஒரு பெண்ணுரிமை அடிப்படையில் அல்ல, பின்னால் அது காரணம். அவள் ஏற்கனவே ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதை மனதில் வைத்து தான் இதை மறுக்கிறாள். இது பெண் பார்க்கிற சடங்குக்காக அல்ல, மொத்தத்தில் திருமணத்தை மறுக்கிற முயற்சி தான் அது. இதைத்தான் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு சொர்ணவேலி கூட எழுதியிருக்கார், அதை எடுத்து காட்டியிருக்கார். மணிரத்னம் கதையில் மட்டுமல்ல, கதை மாந்தர்களை படைப்பதிலும் அவருடைய இந்த இந்துத்துவ கண்ணோட்டத்தை உள்ள நுழைக்கிறார். அதில் ஒரு போராளியாக ஒருத்தர் காட்டப்பட்டால் அவருடைய பேர் வைக்கிறதுலேருந்து, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பார், அவர் ஊழல் செய்வார், மக்களுக்கு எதிராக இருப்பார் என்றால் அவருக்கு தமிழ்மணின்னு பேர் வச்சுருவார். இவன் போராளியாக இருந்தால் அவன் ஜிகேன்னு இருப்பான், அவனுக்கு வேறு மாதிரி பேர் இருக்கும். இது ஒவ்வொன்றிலும் நுட்பமாக செய்கிறாங்க அவங்களுக்கு. இந்தியனில் சங்கர் என்ன பண்ணார் பார்த்தீங்கல்ல, ஒரு காகிதம் ஓடி போய் இதில் ஒட்டிக்கும், ஒரு குப்பை காகிதம் தான் அது, அதுக்கு ஒன்றும் அர்த்தமே இல்லை, கதையில் அதுக்கு ஒரு பங்குமே இல்லை. அந்த பேப்பர், தினத்தந்தி பேப்பர், அது போய் ஒட்டுற அந்த பேப்பரில் யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்டதுன்னு இருக்கும். எவ்வளோ சந்தோஷம் உனக்கு இதில். இதுதான் அடிப்படை. ஆனால் நாம் சொல்கிறோம், அந்த வழக்கெல்லாம் என்னாச்சு நமக்கு தெரியாது. ஒரு கடைசியாக இப்போ தான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவர் சொல்கிறார் இல்லையா, இந்த நாம் இவங்களுக்கு பணியக்கூடாது, விளிம்பு நிலை சக்திகள் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கக்கூடாது. என்னுடைய பொருள் என்ன? இந்து சமூகத்தினுடைய விளிம்பு நிலை சக்திகள், தேசிய இனங்களுக்கு போராடுகிறவர்கள், சிறுபான்மை மக்களுக்காக போராடுகிறவர்கள், தலித்துகள், இடஒதுக்கீட்டுக்காக போராடுகிறவர்கள், இவர்கள் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கக்கூடாது. இவர்களை ஒதுக்கி தள்ளிடலாம். எங்களுக்கு ஒழுக்க காவல் தேவையில்லை. யாரு அந்த போலீஸ், கல்ச்சுரல் போலீஸ் யாரு?
எல்லோருக்கும் தெரியும் இது ஆர்எஸ்எஸ் தான். ஆனால் இவர் சொல்வது என்னன்னா, நான் இன்னைக்கு பேசுகிறோமே இந்த தேசிய ஒழுக்கம், தேசிய மரபு, ஜனநாயகம், குடியாட்சியம், இதை எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நாங்கள் இப்படித்தான் இருப்போம். இது பார்ப்பனர்களின் மொழி, பார்ப்பனிய மொழி, அவர்களுடைய அகண்ட பாரதத்தினுடைய மொழி. ஆக அவருடைய படங்களில் அவர் வெளிப்படுத்துகிற கருத்தியல் இதுதான். அழகியல் கூறுகள் என்பவை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டியவை. இன்னைக்கு ஒன்றுமில்லை, ஒரு லப்பர் பந்து அதனுடைய அழகியலும் கருத்தியலும் அவ்வளவு சிறப்பாக ஈர்த்திருக்கிறது. அவர் இயக்குனர் யாரும் சார்னு கூப்பிட்றாங்களான்னு எனக்கு தெரியல. வந்துட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மணிரத்னத்தை எதிர்வகை ஆசானாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இஸ் ஏ நெகட்டிவ் டீச்சர். எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், எது கூடாது. ஏன்னா என்ன நமக்கு தெரியும்னா, இந்த வலதுசாரி தேசபக்த புலம்பல் என்பது இந்த சில தலைவர்களோடு நின்று விடுவதில்லை. ஏன் மணிரத்னம் இவர் இப்போ வந்து படம் சொன்னீங்களே அமரன் படத்தை பார்த்தோன்னா எதுக்கு ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் கண்ணீர் வருது? என் மகள் சுதா எழுதியிருந்தா முகநூல்ல, நான் அந்த படம் பார்க்கல. இந்த படத்தை பார்த்தபோது எனக்கு கண்ணீரே வரவில்லைன்னு எழுதியிருந்தா அவர். கடைசி ஏன் உங்களுக்கு என்ன பார்வை அது? எங்கேருந்து கண்ணீர்? அப்போ காஷ்மீரை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை, 370 பற்றிலாம் கவலை இல்லை. இப்போ இந்திய இராணுவம்னா உடனே உங்களுக்கு கண்ணீர் வந்துடுது. நீ ஏன் அவன் மண்ணுக்கு போனேன், அங்கே உனக்கு என்ன வேலை? அது ஒரு ஆக்கிரமிப்பு இல்லையா? யாழ்ப்பாணத்தில் சிங்களப்படை நின்றாலும் காஷ்மீரில் இந்திய படை நின்றாலும் இரண்டுமே ஆக்கிரமிப்பு படைகள். மக்கள் உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தாங்களே. எப்படி இன்ஜினியர் ரஷீது சிறைக்குள்ளே இருந்து 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்? சிறைக்குள்ளே இருந்து ஒமர் அப்துல்லாவை எதிர்த்து மகாராஷ்டிரத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறார் மோடி. காஷ்மீர் 370 நீக்கினதை நாங்கள் மாற்றவே மாட்டோம், விடவே மாட்டோம். ஏன் மகாராஷ்டிரத்தில் இதை போய் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் 2019 தேர்தலின் போது சொன்னேன், காஷ்மீர் இந்தியாவுக்கு வடக்கே இருக்கிறது, புவியியலாக அரசியலில் காஷ்மீர் இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிறது. இந்திய அரசியலை இதை சுற்றி சுற்றி தான் செய்கிறாங்க. ஆக இதுதான் மணிரத்னம் வெளிப்படுத்துகிற கருத்தியல் அரசியல் பார்வை. நாம் உரையாட வேண்டியிருக்கிறது இந்த இளைஞர்களோடு, இந்த வலதுசாரி தேசபக்தி சிந்தனையில் மூழ்கி இருப்பவர்கள், புரியாமல் இருப்பவர்களோடு நாம் உரையாட வேண்டியிருக்கிறது. நாங்கள் இந்திய இலங்கை கொடிகளை இன அழிப்பு போரின் போது எரித்தோம். பல பேர் வருத்தப்பட்டார்கள், ஐயோ என்ன இந்திய கொடி எரிக்கிறீங்களே என்று. இந்த கொடி, நான் தினத்தந்தி விவாதத்தில் ஒரு முறை ரங்கராஜ் பாண்டே என்னை கேட்டார், ஏங்க ஆயுதம் கொடுத்ததுன்னு இந்தியா சொல்கிறீங்களே, இப்போ நம்ம கொடுக்கலன்னா சீனாக்காரன் கொடுத்துருவானே அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்களே வந்து சீனாக்காரன் கொடுக்காம பாகிஸ்தானுக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு நான் சொன்னேன். இலங்கைக்கு நம்ம கொடுக்குறோம், அதை நியாயப்படுத்துகிறார்கள், இந்திய அரசு கொடுக்குது. ஏன் பாகிஸ்தானுக்கு சீனாக்காரன் கொடுக்குறோம், அமெரிக்காக்காரங்க அவங்களாம் கொடுக்க வேணாம், நாங்களே தரோன்னு பாகிஸ்தான் கொடுத்துருங்களேன் அவர் சொன்னார். அப்போ பாகிஸ்தான் நமக்கு பகை நாடு, இலங்கை அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னார். பாகிஸ்தான் பகை நாடா? நான் சொல்கிறேன், எங்கள் மக்களை அழிப்பதற்கு ஆயுதம் கொடுத்த எல்லா நாடுகளும் பகை நாடுகள் தான். பாகிஸ்தான் பகை என்றால் இந்தியாவும் தமிழருக்கு பகைதான் என்று சொன்னேன். அதுக்கு பிறகு தந்தி டிவியில் எந்த விவாதத்துக்கும் எனக்கு கூப்பிட்றதில்லை. அவனால் ஒன்று, இந்த சிந்தனை நம்ம இளைஞர்கள்ட்ட போகணும்னா இந்த மணிரத்னமெல்லாம் முறையாக ஆதாரங்களோடு மறுக்கப்படணும், நம்முடைய கருத்தியல் மறுதளிக்கப்படணும். இன்றைக்கி அவரே மணிரத்னமே ஒரு மனசாட்சி உள்ள மனிதராக இருந்து இந்த வரலாற்றை எல்லாம் மீண்டு பார்ப்பாரானால் இந்த படங்கள் எடுத்ததுக்காக வருத்தப்படுவார். இருவர் ஓடவில்லை என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். என்ன அதில் ஒன்றுமே, எந்த குப்பை ஒன்றுமே இல்லாத குப்பை அது. ஏதோ ஒரு விருப்பம் போல் ஒரு படம் எடுப்பதற்கு 2 மனிதர்களை உதாரணமாக வைத்து கொண்டார், அவ்வளோதான். அதில் எங்கே பெரியார் இருக்காரா சொல்லுங்கள்? திராவிட இயக்கம் பற்றிய படம்னா பெரியாருன்னு தெரியாது, அண்ணானும் தெரியாது, யாரோ ஒருத்தர் இருப்பார், அவ்வளோதான். மொழி போராட்டம் இருக்கா, இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. பகுத்தறிவு இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி அந்த ஏன் இவர்கிட்ட போய் இவர்கிட்ட காட்டினார்னா, பால் தாக்கரேட்ட படம் பம்பாயில் ஓடணுங்கிறதுக்காக காட்டினார், அவ்வளோதான். ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் சொன்னிச்சுல,
இவர் தான் வழி நடத்தினார் அந்த தாக்குதல் முழுவதையும்னு. பால் தாக்கரே தானே வழி நடத்தினார். அதை ஒரு காட்சியாக வைக்க முடியுமா? ஜாடமாடையாக வந்தால் கூட பால் தாக்கரே விட மாட்டார்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சந்தோஷமாக படத்தை போட்டு வசூல் பண்ணிட்டு வந்தாங்க. அதான் உண்மை. அதனால் நமக்கு அதில் முக்கியம் எதிர்த்து போராடி வரக்கூடிய படங்களாக இருக்கணும். இந்த பாரத என்னது அகண்ட பாரத சிந்தனை, RSS சிந்தனை என்பது எல்லா வகையிலும் எதிரானது. மகாராஷ்டிரத்தில் காங்கிரஸ் அந்த பாடத்தை தான் படிச்சுக்கணும். சிவசேனையின் ஒரு பகுதியோடு தானே அவங்க நின்னாங்க. இவர் யார், சவார்கர் பற்றி குறை சொன்னதை மறுத்து திரும்ப பெற்றால்தான் உங்களோட நாங்கள் கூட்டணி நிற்க முடியும் தானே சொன்னான். இந்த சிவசேனையும் 2 சிவசேனையும் ஒன்று தானே. சந்தர்ப்பவாத கூட்டணிகள் மூலம் நீங்கள் பாயசத்தை முறியடிக்க முடியுமா? எந்த கொள்கை சார்ந்த போராட்டம்? இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும், பாடம் கற்றுக்கொள்ளணும். ஒரு தேர்தல் முடிவோடு முடிந்து போகிற செய்தி அல்ல. அதனால் நண்பர்களே, இந்த முயற்சிக்காக தோழர் யமுனா ராஜேந்திரனுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், பாராட்டு. நாம் இதிலிருந்து கற்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்வோம். எப்படி மணிரத்னம் நமக்கான எதிர்வகை ஆசிரியர் என்பதை இந்த நூல் மெய்ப்பிக்கிறது. நன்றி, வணக்கம்.